சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம். பயங்கர கோவத்தில் அன்னபூரணி வந்து ஆறுமுகத்தை கண்டிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனால் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்கம்மா, நான் எந்த ஒரு தப்பு பண்ணலம்மா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னை தப்பாக வந்து நினச்சிட்டு இருக்கீங்க, தப்பாக தானே நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் எல்லாமே சரியாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. போயும் அந்த வடக்காட்டு வள்ளி வீட்டில் போய் இப்படி நடந்திருக்கா, பைரவியை பற்றி நினச்சிருந்தேன் அப்படி பண்ணியிருப்பியாட்டெல்லாம் சொல்லுவாங்க. பைரவி இருந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு கொடுங்கத்த, ஆறுமுகம் தப்பு பண்ணிட்டாருன்னா இந்த வீட்டை விட்டு போட்டோம், சஞ்சய் நிரூபிக்கிற வரைக்குமே ஆறுமுகம் இந்த வீட்டில் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அன்னபூரணி, நீ சொல்கிறதுனால வந்து நான் இந்த வீட்டில் இருக்க வைக்கிறேமா, இல்லைனா நான் எப்போ அமைச்சிருப்பேன்றாங்க. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவன் என்னை பார்க்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆறுமுகம் நீ உள்ளே வாஞ்சாங்க. அப்போ ஆறுமுகம் பைரவி கிட்ட, யாருமே நான் நம்பாத போது நீ என்னை நம்புறில்லை, எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது பைரவின்றாங்க. ஆனால் உண்மையில் பைரவி, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல பைரவி, நான் எப்படி சொல்லி வேற ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துப்பேன், அப்படி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்றாங்க. எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ கவலைப்படாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆறுமுகத்துக்கு, நம்மளை நேசிக்கிற ஒரு பொண்ணு நம்மளை நம்புறாளே அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.